இன்றைக்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய 89வது ஆண்டு நினைவு நாள் என்று. வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு மிகப்பெரிய அளவில் புகழ் சேர்த்த பெருமை ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களையே சேரும். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மிகப்பெரிய ஒரு தேசபக்தராக, விடுதலை போராட்ட வீரராக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்த அந்த பெருமகனார் தேசத்தினுடைய விடுதலைக்காக சிறை சென்று செக்கெழுத்து களி சாப்பிட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கல் உடைக்க செய்து இப்படிப்பட்ட பல கொடுமைகளை அனுபவித்தவர் தான் தேசபக்தர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அவர்களுடைய 89வது ஆண்டு நினைவு நாளில் அவரை பற்றி நான் பேசுவதில் உண்மையிலே பெருமை கொள்கின்றேன். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய புகழை மங்காமல் செய்தவர் ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள்தான். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1939வது ஆண்டு இறந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இல்லை. 1920வது ஆண்டில் ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தி அவர்கள் தொடங்கப்பட்ட போது அந்த இயக்கத்தின் சார்பாக சில கருத்து வேறுபாடு மகாத்மா காந்தி அவர்களுக்கும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த காரணத்தினால 1920வது ஆண்டில் காங்கிரஸை விட்டு ஒதுங்கி இருந்தார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். காங்கிரஸ் கட்சியை விட்டு அவர் ஒதுங்கி இருந்தாலும் மகாத்மா காந்தி அவர்கள் மீது கொண்ட அந்த பற்றும் அந்த மரியாதையும் ஒருபோதும் அவரிடத்துல குறைந்ததில்லை. இதனால் சில காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை புறக்கணித்த காலங்களும் உண்டு. யார் புறக்கணித்தாலும் அவருடைய தேசபக்தியும் மகாத்மா காந்தி மீது அவர் வைத்த பற்றுதலும் ஒரு நாளும் அவரிடத்திலிருந்து குறையவில்லை. 1939 அவர் இறந்த போது அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள் கூட அவருக்கு உரிய மரியாதை தலையங்கத்திலேயோ அல்லது வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றி இரங்கலுக்கு தெரிவிக்கவோ மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு யாரும் அதை பண்ணல. சென்னையில் இருந்த காங்கிரஸ் கட்சி சார்பாக கூட அவருக்கு அந்த சென்னை மாநகர்ல ஒரு இரங்கல் கூட்டம் கூட அன்னைக்கு தெரிவிக்கல. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்கள். சிலம்பு செல்வர் மாப்போசி அவருடைய தாய்மாமன் மூலமா தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை இடத்துல சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் அறிமுகமாகறாங்க. மிகச்சிறந்த நண்பர்களா இருக்காங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை இறந்த பிறகு அவளுக்கு உரிய அங்கீகாரம், உரிய ஒரு இது செய்யப்படவில்லை, மரியாதை செய்யப்படவில்லை என்பதை நினைத்து மாப்போசி அவர்கள் மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளானாங்க. எப்படியாவது வ.உ.சி அவர்களுக்கு தலைநகர்ல ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய அளவுல முயற்சி எடுத்தாங்க. சிலர் ஆதரவு தெரிவிச்சாங்க, சிலர் எதிராக பேசினாங்க, சிலர் இதை வைக்க வேண்டாம்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருந்த போதும் கூட அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய சென்னை ஜில்லாவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்கிட்ட போய் எப்படியாவது எங்களுக்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்பு எப்படியாவது ஒரு சிலை வைக்க வேண்டும், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி கேட்டபோது அன்றைக்கு இருந்த சத்தியமூர்த்தி அவர்கள் அதற்காக அனுமதி கொடுத்தாங்க. ஆனா ஒரு விஷயத்தை சொல்லித்தான் கொடுத்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஜில்லா காங்கிரசின் சார்பாக வ.உ.சி அவர்களுக்கு சிலை வைக்க நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, ஆனால் அதுக்கு தேவையான பண வசதிகளை எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் சொன்னாங்க. மாப்போசி அவர்களும் அவர்களோடு இருந்த நிறைய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள், அதே மாதிரி கணேஷ் அலுமினிய ஃபேக்டரி அந்த மாதிரி உள்ள ஃபேக்டரியில் உள்ளவங்க, மரக்கடைக்காரங்க, இப்படிப்பட்ட ஆட்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வசூல் பண்ணி அன்னைக்கு வ.உ.சி அவர்களுக்கு ஒரு முழு உருவ சிலை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படிங்க மிகப்பெரிய ஒரு கனவோடு இருந்தாங்க. ஆனால் மாப்போசி அவர்கள் எடுத்த முயற்சி மிகப்பெரிய அளவில் தோல்வி அடையாட்டாலும் கூட வ.உ.சி சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு ஒரு மார்பளவு சிலை வைப்பது அளவுக்கு தான் அன்னைக்கு பணம் கிடைச்சது. அந்த பணத்தை வைத்து காங்கிரஸ் கட்சி அந்த மாளிகைக்கு முன்பு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு மாப்போசி அவர்கள் ஒரு மார்பளவு சிலையை நிறுவனாங்க. ஆனாலும் கூட அந்த சிலை நிறுவப்பட்ட மறுநாள் அந்த திடல்ல ஒரு பொருட்காட்சி நடத்துவாங்க. அந்த பொருட்காட்சி நடத்திட்டு இருக்க போது அங்க மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடக்கு. அந்த தீ விபத்துல வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய மார்பளவு சிலையும்
அங்க வந்து சிதலம் அடையுது. அது மறுநாள் காலைல பார்த்தா சிலையும் காணும், எதையும் காணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது. மாப்போசி அவர்கள் மிகுந்த வருத்தம் கொண்டவராக இருக்காரு. மாப்போசியுடைய கனவு எப்படின்னா, எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தேச பக்தர், செல்வந்தர் வீட்டு பிள்ளை, இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சு இவரை வந்து இன்னைக்கு யாருமே கண்டுகொள்ளவில்லையே, அதனால இவருடைய புகழை பரப்ப வேண்டும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் மிகப்பெரிய போராட்டங்களில சந்திக்காங்க. எப்படிப்பட்ட போராட்டங்கள் அப்படின்னா, எங்கெல்லாம் காங்கிரஸுடைய மீட்டிங் நடக்கோ அங்கெல்லாம் மாப்போசி பேச இடங்களில் எல்லா இடங்களிலுமே வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேசினாங்க. அது மட்டுமல்ல, வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. இப்படி ஒரு 10 ஆண்டு காலம் வஉசியுடைய மிக புகழை வந்து நாடெங்கும் பரப்பிய பெருமை ஐயா மாப்போசி அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி வடார்காடு மாவட்டத்துல செய்யாறுல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மிக ஒரு மீட்டிங் நடக்கு. அது வந்து அன்னைக்கு ராஜாஜி அவருடைய தலைமையில நடக்கு. அந்த மீட்டிங்ல வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி மாப்போசி அவர்கள் மிகப்பெரிய அளவுல பேசினாங்க. அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அன்னைக்கு தான் வஉசிக்கு ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற ஒரு மையத்தை கருத்தை வச்சு அன்னைக்கு மாப்போசி பேசின அந்த மைய கருத்தை வைத்து தான் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு வந்து அன்னைக்கு கல்லூரி தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த மீட்டிங்ல வசூல் செய்த பணத்தை வச்சுதான் வஉசி கல்லூரி தொடங்குவதற்கான ஒரு கல்விக்குழுக்கு ஒரு நிதி குழுவை தொடங்கினார்கள் என்பது வரலாற்று உண்மை. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தூத்துக்குடியில வந்து வஉசி சிதம்பரம் பிள்ளை அவருடைய பேர்ல ஒரு கப்பலை மிதக்க விட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் வந்து ஐயா மாப்போசி அவர்கள் தான். அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன் இன்னைக்கு ஒரு திரைப்படம் நமக்கு இருக்கு. அந்த திரைப்படத்தை வச்சுதான் வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து சுதந்திரத்திற்காக இப்படிலாம் பாடுபட்டாரு, இப்படிலாம் செக்கிழுத்தாரு, இப்படிலாம் கல் உடைச்சாரு, இவ்வளவு கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சாரு அப்படிங்கிறதே இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை தயாரிப்பதற்கு கதைக்கு கருவாக இருந்தவர் தான் ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள். மாப்போசி இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு வாவு சிதம்பரனுடைய புகழ்கள் மிகப்பெரிய அளவுல இருக்காது, மங்கித்தான் இருக்கும். அதனால மாப்போசி அவர்களால் தான் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் இன்றைக்கு மக்கள் நிலைநாட்டி இருக்காங்க. அப்படின்னா அந்த தேச பக்தர்களுக்கு இன்னைக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் ஐயா மாப்போசி அவர்கள் தான். இன்றைய தினமானது வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய 89வது ஆண்டை நினைவு கொள்கிறது. அந்த வரலாற்று மிக்க தேச பக்தருக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு ஒரு வீர வணக்கத்தை, ஒரு புகழ் வணக்கத்தை நாங்கள் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். வஉசியினுடைய புகழ் எங்கிருக்கும் அளவிற்கு மாப்போசியின் புகழும் அவரோடு சேர்ந்து இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.